அனைவருக்கும் வணக்கம். செல்லும் இடமெல்லாம் துரத்தி அடிக்கப்படும் நரேந்திர மோடியின் குடும்பத்தின் உறவினர்களை இந்தியா முழுக்க மோடியோட அலை அடிக்கி அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் நம்மக்கிட்ட போலியான செய்திகளை 2014 பரப்புனாங்க, 2019 பரப்புனாங்க, 2024 பரப்ப முடியாது. காரணம், இணையதளம் அந்த அளவிற்கு அந்த 10 ஆண்டுகள் 5 ஆண்டுக்கு முன்னே இருப்பதை விட இப்போ அதிகமாக வளர்ந்து இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாடு இருக்கக்கூடிய கடகோடி கிராமத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலிமை எதற்கு இருக்குன்னா ஊடகங்களுக்கு கிடையாது. ஊடகங்கள் பூசி முழுவோம். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த யூடியூப்பு, நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த முகநூல், இந்த ஃபோன் மூலமாக எங்கே பிரச்சனை நடந்தாலுமே ஆளாக உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க கடத்திடுவாங்க. அந்த அளவிற்கு சமூக ஊடகங்கள் வளர்ந்து நிற்கு. அப்படி இருக்கும்போது கூட நம்மளுடைய தமிழ்நாட்டு நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாக்கு செலுத்தின காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாக்கு சேகரிக்க போகும்போது ஜோதிமணியாக இருக்கலாம், கனிமொழியாக இருக்கலாம், இல்லை காட்சி சிதம்பரமாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் மக்கள் துரத்தி கேள்வி கேட்டாங்க. நம்ம பதிவு பண்ணோம், நம்ம கடமை. அதே மாதிரி இப்போ வட மாநிலங்களில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் நடக்க போகுது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிப்பூரில் தேர்தல் நமக்கு நடக்கும்போது 2019 ஏப்ரல் 19 நடக்கும்போது அதே மாதிரி அவங்களுக்கு முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது பெரியதளவில் குண்டு தூக்கிட்டு வந்து, துப்பாக்கி தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி தேர்தலில் வாக்கு செலுத்த முடியும் மக்கள் பதறி போயிட்டாங்க. இன்றைக்கி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது, 17 இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவிற்கு தான் வட மாநிலத்தில் பாஜக ஆளக்கூடிய பகுதிகளில் மோசமான லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவிற்கு பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்க முடியாமல் கையாள்தனமாத அரசு தான் இந்த மோடி அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்தியாவை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஹரியானாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோடி குடும்பத்தினுடைய வண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த மோடி குடும்பத்தினுடைய வண்டிக்கு ஏற்பட்ட கதையை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை எந்த ஊடகங்கள் நம்ம கிட்ட காட்டாதுங்க. ஊடகங்கள் இதை பற்றி பேசாதுங்க. அந்த கட்சி ஆட்சி முடிஞ்சு செஞ்சுக்கோங்களேன், அப்போ அவங்கள பற்றி பெருசாக பேசுவாங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ஊடகங்கள் அது நடுநிலை ஊடகம் சொல்லுவாங்க. அது பெரிய காமெடியாது தான். அவங்க இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இதை அதிகமாக பகிரணும். மோடி அலை வட மாநிலத்தில் கூட கிடையாது. அலை இருக்கலாம், அந்த காற்று கூட கிடையாது. எப்படி மதிய நேரத்தில் மரங்கள் முழுக்க சார்ந்த நிலையில் இருக்கோ அதே மாதிரி தான் வட மாநிலங்களையும் நம்ம அதாவது தமிழ்நாட்டில் மோடி அலை அது பேச்சுக்கே இடம் கிடையாது. வட மாநிலங்களில் அந்த செடி கொடிகள் முழுக்க அப்படியே நிசபந்தத்தில் போய் நிற்கி அமைதியாக தியானத்தில் போய் நிற்குது. எந்த இடத்துலையுமே மோடி அலைங்கிறதே கிடையவே கிடையாது. அதனுடைய உச்சபட்ச வெறுப்பில் தான் இந்த நாட்டினுடைய 2 முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 அவர் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுறாரு. அப்படி இருக்கும்போது ராஜஸ்தானில் பிரச்சாரம் பண்ணும்போது ஐயா ஒன்று பேசுறாரு. அந்த காணொளி நீங்களே பாருங்க. जीवन के सपनों से जुड़ा हुआ है तो मुझसे छीनने की बात कर रहे हो अपने मैनिफेस्टो में? गोल ले लेंगे, सबको वितरित कर देंगे। और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे। घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है।
भाइयों बहनों, ये अर्बन नक्सल की सोच, मेरी माताओं बहनों, ये आपका मंगलसूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे, मैं कहने आया हूं. ஐயா என்ன சொல்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் பேசும்போது இங்கே வந்து உங்களுடைய சொத்துக்கள் முழுக்கவே முஸ்லீம்கிட்ட போயிடும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதாவது அவங்களுடைய இனப்பெருக்கத்தை பெருக்கிக்கிடுவாங்க, அதன் மூலமாக சொத்துக்கள் முழுக்க உங்ககிட்ட இந்துக்களோட சொத்துக்கள் முழுக்க முஸ்லீம்கிட்ட பேருன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் வெறுப்பை வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர், நீங்கள் கட்சி சார்ந்தது வேறு, நீங்கள் நாட்டினுடைய பிரதமருங்கிறப்போ நீங்கள் இஸ்லாமியருக்கு நீங்கள் தான் பிரதமர், கிறிஸ்தவருக்கு நீங்கள் தான் பிரதமர், இந்துக்களுக்கு நீங்கள் தான் பிரதமர். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் எவ்வளோ கண்ணியமான வார்த்தைகளை பதிவு பண்ணணும். ஒரு கூட்டத்தில் பேசும்போது இஸ்லாமிய வெறுப்பை அப்படி தூக்கி கக்குறாரு. இது எப்படி பால உனக்கு மேலே புரியுது நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களோ இல்லை எப்படி வேடிக்கை பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். எனக்கும் ஹிந்தி தெரியாது, அந்த மொழி நமக்கு எதுக்கு முதல்ல எனக்கும் தெரியாது. நியூஸில் போடக்கூடிய கார்டை பார்த்து நம்மளோட நண்பர்கள் இருப்பாங்கள்ல, ஹிந்திக்கு இருந்த நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு ஆமாம் இப்படி தான் அவர் பேசியிருக்கான்னு சொல்லி உறுதிப்படுத்தின பதிவே பண்ணுறோம். அப்போ நீங்கள் திடீர்னு கேட்டக்கூடாது, என்னடா பாலா ஹிந்திலாம் தெரியுது உனக்கு, நீங்கள் நினைக்க கூடாதா? நல்ல வேலை மோடி பேசக்கூடிய மொழி நமக்கு புரியாத வரைக்கும் தான் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அது புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், இன்னும் கடுமையாக இருக்கும் நம்மளுடைய எதிர்ப்பு. எல்லாருடைய எதிர்ப்பும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு கடுமையாக இருக்கும். என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி சுழியத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நோட்டாக்கி கீழே போட்டுட்டு இருக்கு. அண்ணாமலைங்கிற எடுப்பு துடுப்பு அந்த பருப்புலாம் இருக்கலாம், எனத்தையோ கொஞ்சம் படம் ஓடுறதுக்கு காரணம் மோடி பேச நம்ம ஊரில் புரியலை, மட்டும் தான். அதனால் மால்கள் என்னமோ மோடி பேசியிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மோடி பேச கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இது பெரிய வடையாக இருக்குது. நம்ம ஊர் அண்ணாச்சி வடை சுடுவாரலாம், அந்த வடையோட இந்த வடை பெரிய வடையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு பெரிய பெரிய வடையை சுட்டுட்டு இருப்பாங்க. அப்போது மோடியின் அலைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலும் சரி இல்லவே இல்லை. ஒரு போலியான பிம்பத்தை இந்த ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் கட்டமைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மணிப்பூரில் ஒரு மாநிலத்தை ஆடுறாங்க, சட்ட ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குன்றது சான்று வாக்கு செலுத்தக்கூடிய மக்களை வாக்கு செலுத்த விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னா நீ இந்தியா காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன், கச்சத்தை நம்ம ஊர் மீட்டு கொடுத்துருவாங்களாமா. நீங்கள் ஆளக்கூடிய மாநிலம், நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலேயே நீங்கள் தான் அங்கே பிரதமராக முதலமைச்சராக இருக்கிறீங்க. அந்த மாநிலத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வாக்கு செலுத்த முடியாமல் கண்ணை தூக்கிட்டு வந்து வாக்குச்சாவடி முகம் அங்கே வந்து நிற்கிறான் ஒருத்தன் வந்து, அங்கே அந்த மிஷினை முழுக்க அடித்து நொறுக்கிட்டான், அவன் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ இதை கூட தடுத்து நிறுத்த முடியல. ஒரு மாநிலத்தை ஒரு பூத்தில் நடக்கக்கூடிய தடுத்து நிறுத்த முடியும். எப்படி இந்தியா காப்பாற்ற போகிறீங்க நீங்கள் வந்து? எந்த இந்தியா காப்பாற்றிடுங்க? நீங்கள் எழுதி வச்சு பேடாவில் எழுதி வச்சு கிளிக்காமல் பார்த்துக்கிடுங்க இந்தியாவை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு. இல்லை ரப்பரில் பென்சில் எழுதி வச்சு யாரும் ரப்பரை அழிய விடாமல் நான் பார்த்தியா இந்தியான்னு எழுதிட்டேன், யாருமே இந்தியாவை வந்து நான் காப்பாற்றிட்டேன், யாருமே அழிக்க விடலை, பார்த்துக்கோங்க. அதான் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் உண்மையான ஆளாக இருந்திருந்தீங்கன்னா இந்த போயிட்டான் அருணாச்சல பிரதேசத்தில் போயிட்டாங்க, சீனாக்கார் உள்ளே வந்துட்டான், சொந்த ஊர் பேரை உருவாக்கிட்டான் அவனே, இந்தியாவிலே கிடையாது எங்கள் ஊருன்னு சொல்லி அப்படி ஓப்பன் அறிவிப்பு கொடுக்குறான். நீங்கள் பேச மாட்டேங்கிங்களா? சவுக்கிதார் பேசுகிறாங்க. சவுக்கிதார் நம்மளுடைய சவுக்கிதார் 55 மார்பகத்தை கொண்டு அப்படியே பாகிஸ்தான் நடுங்க வைக்கக்கூடியவர். இந்த பக்கத்தில் இருக்க சீனாக்காரன் எட்டி வந்து ஊர் பேரை மாற்றி போட்டான், சொந்த ஊரில் அவனுடைய தாய்மொழியிலே ஊர் பேரை மாற்றி வச்சு போயிட்டான். சவுக்கிதார் ஒன்றும் பண்ண முடிய மாட்டீங்க. அப்போ இதுதான் இந்த பாஜகனுடைய நிலைமை. போகிற இடங்களில் முழுக்கவே மக்கள் வந்து பெரும்பான்மையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இவங்க போகக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அதிகபட்சமாக இஸ்லாமிய வெறுப்பை தான் காட்டுறாங்க. ஒரு பொம்பளையால் ஒரு மகளிர் ஒருத்தவங்க வந்து தேர்தல் நிற்கி அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி அம்பை எடுத்து மசூதை பார்த்து வில்லு விடுற மணிக்கு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் ஏதாவது இஸ்லாமியர் வெறுப்பு, கிறிஸ்தவர் வெறுப்பு. இதை தாண்டி 10 ஆண்டுகளாக நான் இந்த நல்லது செஞ்சுருக்கேன். பெண்களுக்கு முன்னுரிமைக்கு நான் கொடுத்துருக்கேன், இல்லை சிலிண்டர் வரை நான் குறைச்சிருக்கேன், இல்லை நான் பெட்ரோல் விலை குறைச்சிருக்கேன், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்குறேன், இல்லை கல்வித்தரத்தை உயர்த்தியிருக்கேன், இல்லை மருத்துவ தரத்தை உயர்த்தியிருக்கிறேன். ஏதாவது ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு நான் அதிகமாக படுத்தியிருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லி வாக்கு கேட்க முடியலை.
என்ன சொல்லி வாக்கு கேட்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் அதிகமாக ஜனத்தொகைகளை வந்துடுவாங்க, இஸ்லாமியர்கள் சொத்தை அபகரிச்சிருவாங்க, கிறிஸ்தவர்களுடைய நாடாக அடிமையாக இந்த இந்தியா நாடு மாறிடும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுடைய வெறுப்பை பேசி அதன் மூலமாக ஆட்சியை வந்து பிடிச்சலான்னு சொல்லிக்கிட்டு மோடி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் வட மாநிலத்திலேயே அவங்க படம் ஓடலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க புரிஞ்சிக்கணும். வடக்கு நம்ம ஸ்ட்ராங்கு, நீங்கள் எங்கேயுமே ஸ்ட்ராங்கு கிடையாது. உங்களுடைய போலி பின்பம், போலி அரசியல், மத அரசியல் வச்சு நீங்கள் ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வடமாநிலத்திற்கு ஒரு சங்கியை கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஒரு பொது தளத்தில் ஒரு பிரதமர் பொது மேடையில் பேசும்போது அப்படி இஸ்லாமிய விருப்பம் அப்படி நேரடியாக கக்குறாரு. அப்படி பேசும்போது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து இஸ்லாமிய சொத்து உங்கள் சொத்தை அபகரிச்சிருவாங்களா? நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கிட்ட கேட்குறதா தான் நீங்கள் நம்புறீங்களா? அப்படி செய்வாங்களா அவங்க? இல்லை அப்படி செய்வதற்கு இந்த அரசு இருந்து விட்டுருமா முதல்ல? இல்லை நீங்கள் இவ்வளோ விடுவீங்களா? உங்கள் சொத்தை நீங்கள் அபகரிக்க, ஒரு இஸ்லாமிய சொத்தை உங்களுடைய சொத்தை அபகரிக்க நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் வந்து பக்கத்து சொக்காரன் உங்கள் வீட்டு உங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி, உங்கள் கூட பிறந்த தம்பி காசுண்டு பக்கத்தில் 6 இன்ச்சுக்கு போன கோட்டி போய் நிற்க மாட்டீங்க. நீங்கள் சொத்தை அபகரிச்சிருவாங்களாம். ஒரு போலியான பிரச்சாரத்தை பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய என்னென்னா, கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு கொஞ்சம் நாட்டு நடப்பை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கட்சிக்காரங்க உங்களை பெல்ட்டை பார்த்து பேசுவீங்க, நமக்கு அந்த நிலவரம் முடியுது. ஆனால் நிதர்சன உண்மை, வடமாநிலத்திலேயே மோடி குடும்பத்தை விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மோடி குடும்பத்தை எங்கே விரட்டினாங்கன்னா அதை பதிவாக ஒன்று போடுறேன். அடுத்த ஒரு காணொலியில் வந்து சந்திக்க. நன்றி, வணக்கம்.